நம்ம இன்னைக்கு மௌலிது ஓதுறதுக்கு பயப்படுறோம், யோசிக்கிறோம், இதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்கிறாங்க. முன்னோர்கள் இமாம்கள் மௌலிதின் மீது மீலாதின் மீது கிதாப்களை எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. படிக்கிறது ஈஸிங்க, கிதாபை எழுதுறது ரொம்ப கஷ்டங்க. ஏன் சொல்றவன் 4 பேர் சொல்லிட்டு போயிடுவான், ஆனால் யாராவது சைன் போட்டு கொடுக்க சொல்லுங்க, எழுத்து வடிவத்தில் தருவதற்கு யோசிப்பார்கள். இமாம்கள் தங்களுடைய காலத்தில் அவர்கள் கிதாபுகளை எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. எழுதினவங்க யாரு தெரியுமா? சாதாரண நபர்கள் கிடையாது, உலகம் ஏற்றுக்கொண்டவர்கள். யாருங்க அது உலகம் ஏற்றுக்கொண்டது? இப்னு ஹஜர் அஸ்கலானி. அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹ் தோஃபத்துல் பஷர் என்ற கிதாபை எழுதிட்டு போயிட்டாங்க. ஹாஷியத்துல் பாஜூரி அலா மௌலிதில் பஷீரின் நதீர் என்று கிதாபுகளை எழுதி வச்சிருக்கிறாங்க. பெருமானாருடைய பிறப்பின் மீது தோஃபத்துல் பஷர், மனித குலத்திற்கே அன்பளிப்புன்னு கிதாப் எழுதிட்டாங்க. பாத்தீங்களா? மனித குலத்திற்கு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் என்ன தெரியுமா? பெருமானார். கிதாப் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க.